வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், 10 மிளகு, ஊற வச்ச காராமணி, உருளைக்கிழங்கு தோல் சீவி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச காராமணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஆனியன் நீட்டாக கட் பண்ணது, தக்காளி பொடியாக கட் பண்ணது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுப்பத்தை வச்சு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. 10 பல் உரிச்ச பூண்டு, கருவேப்பிலை. பூண்டு நல்லா வதங்கின ஸ்டேஜில் கட் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்க தான் டேஸ்ட்டு நல்லா வரும். கட் பண்ண தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கடுத்து ஊற வச்ச காராமணி, உருளைக்கிழங்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் கரைச்சி வச்ச புளி கரைசல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டு குக்கரில் 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில்லே வெந்துடுச்சுன்னா ஓகே. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல்லு போகும். அவ்வளோதாங்க. நம்மளுடைய உருளைக்கிழங்கு காராமணி காரக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.